ஐயா பிரைஸ்லாட். திருநெல்வேலி மாவட்டத்தில் வர்கீஸ் மேரி பேசுகிறேன். நான் வந்து வேலைக்கு வந்து நல்லபடியாக சேர்ந்துட்டேன். நல்ல வீடு கிடச்சிது. அதேமாரி ஆஃபீஸில் 10-15 பேர் இருந்தாங்க. என்னை கூப்பிட்டு அனுப்பி விட்டாங்க. கிறிஸ்டின்காரங்க வீடு தான், உங்களுக்கு தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. கடவுள் எவ்வளோ ஒரு பெரிய காரியங்களை செய்தா அதுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி என் பொண்ணு போயும் கூட நல்ல வேலை செய்கிறா. நல்லபடியாக போய் சேர்ந்தா. நல்ல 1 மாதம் சம்பளத்தை 2 மாதம் சம்பளத்தையும் சேர்த்து போட்டு அனுப்பி விட்டாங்க. ஆமாம், அதுக்காக நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். என் பிள்ளைக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும் ஐயா. ஆண்டவர் என்னை வந்து ரொம்ப நல்ல இது பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி ரொம்ப பலவீனமாக இருந்தேன். அந்த வீட்டுக்கு வந்து இந்த போயிடலாமா வீட்டுக்கு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் உங்கள் ப்ரேயரை பார்த்தேன். அடிக்கடி உங்கள் ப்ரேயரை பார்ப்பேன். அப்போ ரொம்ப பலவீனத்துக்காக வேண்டி நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. 30 நிமிஷம் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அப்போ நான் அதுலேயும் கலந்துக்கிட்டு அப்புறமேட்டு இந்த வீட்டில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கால் குறுக்க போகிறது மாதிரி இருக்கும், வர்ற மாதிரி தெரியும், அப்படி இருக்கிற மாதிரி தெரியும். அதே மாதிரி எனக்கு கண்ணில் தெரியுது. அதே மாதிரி நீங்கள் ப்ரேயர் பண்ணுனீங்க. அந்த நிமிஷமே நான் அதை விட்டு வெளியே போன மாதிரி இருந்துச்சு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். உங்கள் ப்ரேயரை நான் ரொம்ப கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரத்தை கொடுக்க கட்டளையிட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகாரம் கொடுங்கள் என்பது இயேசு கிறிஸ்துவின் கட்டளையாயிருந்தது. எவீருவின் மகளை கர்த்தர் உயிரோடு எழுப்பியதும் பெற்றோருக்கு கர்த்தர் ஆலோசனையாக அல்லாமல் கண்டிப்பான கட்டளையாக அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொன்னார். சத்துள்ள ஆகாரம் கொடுக்காவிட்டால் சரீரம் பலவீனப்பட்டு போகிறது, வளர்ச்சி குன்றுகிறது. நாளடைவில் பலவீனங்களும் நோய்களும் தாக்க துவங்குகின்றன. எவீருவின் மகளாயிருந்த அந்த சிறு பெண்ணின் மரணத்திற்கு என்ன காரணம் என்பது யாருக்கும் தெரியாமல் இருந்தது. இயேசு ஆகாரம் கொடுக்கும்படி கட்டளையிட்டதினாலே ஆகார குறைவினால் அந்த மரணம் ஏற்பட்டிருக்கக்கூடும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, சரீரத்துக்கு உணவு எப்படி தேவையோ அப்படியே ஆத்துமாவின் ஆரோக்கியத்திற்கும் உணவு தேவை. ஆத்துமாவுக்கு வேத வசனமாகிய உணவு சரியாக கிடைக்காததினால் அது பலவீனப்பட்டு இருக்கிறது. பாவங்களும் இச்சைகளும் ஆத்துமாவை தாக்கும்போது அந்த பாவ சோதனைகளை எதிர்த்து நிற்க பலவீனமான ஆத்துமாவினால் முடிவதில்லை. தாவீது சொல்லுகிறதை கவனியுங்கள். கர்த்தாவே, என்மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று கெஞ்சினான். நான் மரித்து போவேன், என் எலும்பு உலர்ந்து போனது, என் வயிறு கருகி போனது என்றெல்லாம் தாவீது புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தாவீது ராஜா பட்டினியாய் கிடந்து மரித்து போகவில்லை, வயிறும் கருகி போகவில்லை. அவருடைய சரீரத்தில் செய்த பாவத்தின் நிமித்தமாக ஆத்துமா பலவீனம் அடைந்தது. அதனால்தான் தேவனை நோக்கி வியாதிப்பட்ட ஆத்துமாவை குணமாக்கும் என்று அவன் கெஞ்சுகிறான். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். சரீரம் ஜீவனுள்ளதாய் காணப்பட்டாலும் அதை கொண்டு செய்த பாவத்தினால் அநேகருடைய ஆத்துமா மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஆத்துமாவையும் சரீரத்தையும் உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளது தேவனுடைய வார்த்தை தான். சிறு பெண்ணே எழுந்திரு என்ற தேவனுடைய வார்த்தை எவீருவின் மகளை உயிர்ப்பித்தது. உயிர்ப்பிக்கப்பட்ட அவள் தொடர்ந்து உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் அவளுக்கு ஆகாரம் அவசியம். தேவனுடைய வசனம் ஆகாரத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது.
பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து எழுதும்போது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாரின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று எழுதுகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு வார்த்தையாகிய உணவு அவசியம். சங்கீதம் 119, 103 வாசிக்கிறோம், உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மருதுரமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய வசனத்தையும் வார்த்தையும் உட்கொள்ளுங்கள். ஒரு புதிய பலத்தால் நிரப்பப்படுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக சரீர ஆரோக்கியத்தை நாம் சரி செய்ய வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. இந்த காலை வேளையிலும் என் தேவன் அதற்குரிய ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கட்டும். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. கிருபையும் இரக்கமுள்ளவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, மகா பெரியவரே, உயர்ந்தவரே, எங்கள் மேல் அதிக அக்கறை கொண்டவரே, அப்பா பிதாவே, எங்களை சுகப்படுத்தும் நல்ல தெய்வம், எங்கள் ஆரோக்கியத்தை விரும்பும் தெய்வம், எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற ஒரு அற்புதமான ஒரு தெய்வன் அப்பா. நீங்க இந்த காலை வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய முகங்களையும் பிரகாசிக்க பண்ணுவீராக. இந்த நாளுக்கான கிருபையை என் ஆண்டவனில் கொடுக்கணும் சாமி. ஹல்லேலூயா. உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையில் உன்னை நான் தெரிந்து கொண்டேன். நெருக்கத்திலிருந்து விசாலமான இடத்துக்கு எங்களை கொண்டு வரக்கூடிய நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன் இருக்கிறது. நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய மகத்துவமுள்ள நாமத்தின் மகிமைக்கென்று நான் ஜெபிக்கிறேன். இந்த காலை வேளையிலும் என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களில் காணக்கூடிய கட்டுகளை என் ஆண்டவர் நீக்கி போடுவீராக. கட்டுகள் உடைக்கப்பட்டு போகும். கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும் தேவன் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அவர்கள் பசியாயிருப்பதும் இல்லை, தாகமாயிருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். தேங்க்யூ ஜீசஸ். அமராஜா இசப்பா, உம்மை நம்புகிற உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குகிறேன். அவர்கள் தாகமாய் இருப்பதில்லை அமராஜா, அவர்களை நீர் பசியாய் விடுவதும் இல்லை. வெயிலாயிலும் மழையாயிலும் அவர்கள் மேல் விழாதபடிக்கும் என் ஆண்டவனில் பாதுகாக்கிறேன். ஹல்லேலூயா. என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். உன்னதமான என் தெய்வமே, இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு மேலும் தெய்வ கிருபை ஊற்றப்படட்டும். மகத்துவமுள்ள என் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நான் ஜெபிக்கிறேன். அமராஜா, நெருக்கத்தின் நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் நீர் கண்ணோக்குகிறீர் சுவாமி. தம்மை நோக்கி பார்த்தவர்களை பிரகாசமடைய செய்யக்கூடிய ஒரு அற்புத தெய்வன் நீர் அப்பா. தம்மை நோக்கி பார்த்தவருடைய முகங்களை வெட்கமடைய செய்யாத ஒரு தெய்வன். தம்மை நம்புகிறவர்களை செழிக்க பண்ணுகிறவர், தம்மை நம்புகிறவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும் என் ஆண்டவர். உம்முடைய கரத்தை அஜா நீதிமான்கள் மேல் வைத்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறேன். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்கள் மேல் வைத்திருக்கிறார். பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கும் உன்னதமான தேவன் நீர் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் நிரப்புகிறவர். இந்த காலை வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஒவ்வொருவரையும் என் ஆண்டவனை நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. உம்மை தேடுகிறவர்களுக்கு நீர் உம்மை வெளிப்படுத்துகிறீர். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறீர் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் நீர் சாலமோனுக்கு கொடுத்தது போல உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீரார்.
ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுக்கிற தேவன் அப்பா நீங்க. நிலையான பொருளும் நீதியையும் உடைய என் ஆண்டவர் அப்பா நீங்க. 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு போஷிக்க கொடுத்தவரே ராஜா. 7 அப்பங்களையும் சில மீன்களையும் 4000 பேருக்கு போஷிக்க கொடுத்தவரே. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் தருகிறவர். இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணக்கூடிய தரித்திரங்கள் விலகி போகட்டும். ஐஸ்வர்யத்தின் தேவன் நம்முடைய பிள்ளைகளை ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக மாற்றுவீராக. குடும்பங்களில் காணக்கூடிய தரித்திரங்களை கொண்டு வரக்கூடிய ஆவிகள் எல்லாம் விலகி போகட்டும். இந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. நாங்கள் தரித்திரராக கூடாது என்பதற்காக ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நீர் சிலுவையிலே தரித்திரரானீர். உன்னதமானவரே, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொன்னீங்களே. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் பலத்தை ஆண்டவன் இந்த காலை வேளையிலும் பிள்ளைகளை நீ கொடுப்பேன் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. வைராக்கிய வாஞ்சியா இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. கொடுமையுள்ளவனுக்கு விலக்கி இரட்சிப்பீராக சுவாமி. ஹல்லேலூயா. தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே எங்களை காப்பாற்றின தேவம் அப்பா நீங்க. தாயின் வயிற்றிலிருந்து என்னை பிரித்தெடுத்த தேவன். அமராஜா, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறீரே. ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறவர் அப்பா நீங்க. ராஜா இயேசுவே, உண்மையே நம்பி இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வாதங்களை கட்டவிழ்ப்பீராக. தடையா இருக்கிற எல்லா தடைகளும் இந்த காலை வேளையில என்னையோடு சேர்ந்து ஜெபிக்கிற பொழுது தடைகள் எல்லாம் விலகி போகட்டும். தம்மை தேடுகிற பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிடாதவர் சுவாமி. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுப்பா, மேகங்களை தமது பாத தூளாக வைத்திருக்கிற தேவன். Thank you Jesus. என்று மாறாதவர், சர்வ வல்லவர் அப்பா நீங்க. அக்கினி நடுவிலிருந்து பேசுகிற ஆண்டவர் நீர். Thank you Jesus. அசுத்த ஆவிகளை துரத்துகிறவர், ஊமையனை பேச வைக்கிறவர், செவிடனை கேட்க பண்ணுகிறவர், மரித்தவனை உயிர்ப்பிக்கிறவர். இயேசுவே, இந்த நேரத்தில் உயிர்ப்பிக்கிற வல்லமை வெளிப்படட்டும். அல்வாவும் ஒமேகாவுமானவரே, ஆதியும் அந்தமுமானவரே, மரித்தோலிலிருந்து எழுந்த முதல் பேரான எங்கள் தேவாதி தேவனே, அதிகாலையில் தம்மை தேடுகிறவர்களுக்கு தம்மை காணச் செய்யும் உன்னதமான தெய்வமே, சகலத்தையும் மதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவரே, இந்த வேளை விடுதலின் வேளையாக மாறட்டும். இந்த காலை வேளையிலும் அப்பா, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் தம்முடைய வாழ்க்கையை சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடை செய்கிற எழும்புகிற எந்த ஆவிகளும் இப்பொழுது விலகி போகும். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வைக்கப்பட்ட கண்ணிகள் எல்லாம் அறுபட்டு போகட்டும். இந்த காலை வேளையில கூட என்னுடைய சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிற என்னோடு இணைந்து நிற்கிற பிள்ளைகளுடைய வழிகள் செவையாக்கப்படட்டும். விசாலமான வழிகள் உண்டாகட்டும். வாசல்கள் திறக்கப்படட்டும். அடைக்கப்பட்ட கதவுகள் உடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து ஒளிப்பிடத்தின் பொக்கிஷங்களை எங்களுக்கு தருகிறவர் அப்பா நீங்க. அமராஜா இயேசப்பா, பலனை கொடுக்கிறவர், அறிவை அருளுகிறவர், அசைவாடும் ஆவியானவரே, உடைய பிள்ளைகள் மேல் நீர் அசைவாடுவீராக. பலவீனர்களை பலவான்களாய் மாற்றுவீராக. ஹல்லேலூயா. கொடுமையுள்ள மனுஷனுக்கு விலக்கி நீர் பாதுகாக்கணும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். அமராஜே சப்பா, பொல்லாங்குகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் விலக்குவீராக. உயர்ந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் என் கர்த்தருடைய கரம் வந்து இறங்கட்டும் அப்பா. சபிக்கப்பட்ட ஆவிகள், சத்துருவின் கிரியைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக. உயர்ந்தவரே, இந்த நாள் விசேஷித்த நாளாக அமையட்டும். இந்த ஜெபத்தில் இணைந்து என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உயர்வும் மேன்மையும் கட்டளையிடுகிறேன் சுவாமி. சர்ப்பத்தின் ஆவிகள், சபிக்கப்பட்ட பிசாசுகள் எல்லாம் பிள்ளைகளை விட்டு விலகி போகணும். பில்லி சூனி ஆவிகள், ஏவல், மந்திரம், தந்திரங்கள் எதுவும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலிக்காதே போகட்டும் அப்பா. சுற்றிலும் அக்கினி மதிலா என் ஆண்டவர் நிற்பீராக. ராஜா, வெளியடைத்து நீர் பாதுகாக்கணும். உம்முடைய செம்மையான கரத்திலே அப்பா என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். பிரயோஜனமாயிருக்கிறதை எங்களுக்கு போதிக்கிறவர், நான் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு நடக்க பண்ணுகிற தேவன் அப்பா. உன்னதமானவரே, உமக்கு நன்றி சுவாமி. உடைய கற்பனைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர் இயேசுவே, உடைய கற்பனைகள் நடக்கிறவனுடைய வழியை வாய்க்க பண்ணுகிற ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். நன்றி அப்பா, உமக்கு நன்றி. உன்னதமான இந்த தேவனுடைய கரங்களிலே
கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். பெரியோர் முதல் கொண்டு சிறியோர் வரைக்கும் என் தேவனுடைய மகிமை இந்த காலை வேளையில ஊற்றப்படட்டும். யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, யாருக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மேல என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் கரங்களை வைப்பீராக. வாலிபர்களை என் ஆண்டவர் தொடரும். எஸ்டடி சத்துருவின் கிரியைகள் முழுவதுமாக விலகி போகட்டும். சாத்தான் காலின் கீழ் நசுக்கப்பட்டு போவானாக. தந்திரங்கள் பலிக்காதே போகட்டும். ஜெயம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில உண்டாகணும். இந்த நாளுக்கான ஆசீர்வாதம், இந்த நாளுக்கான புதிய கிருபை ஒவ்வொரு மேலும் பொழிந்தருளட்டும் சுவாமி. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நித்திய மகிழ்ச்சியால என் ஆண்டவர் நிரப்பணும். நம்முடைய பிள்ளைகளை எந்த இடத்திலும் என் ஆண்டவர் நீர் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு நீர் பாதுகாக்கணும். தேவ தூதர்கள் பிள்ளைகளை சுற்றி உலாவிக் கொண்டிருக்கட்டும். தேவ ஆவியானவர் பிள்ளைகள் மேல் அசைவாடட்டும். என் கர்த்தருடைய கிருபை பிறகாலே உன்னை காக்கும் என்கிற வார்த்தையின்படி என் தேவ ஆவியானவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு முன் சென்று வழிகளை செவ்வைப்படுத்தி இந்த நாளுக்கான ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக. வியாதியிலும் பலவீனத்திலும் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்தருள்வீராக. என் இயேசு கிறிஸ்துவின் தழும்புள்ள கரங்கள் இப்பொழுதே தொட்டு சுகமாகட்டும். யாரெல்லாம் விசுவாசத்தோடு என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ சரீரத்துல காணக்கூடிய வியாதிகளும் பலவீனங்களும் இப்பொழுதே நீங்கி போக கடவுள். இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் உண்டாகட்டும். கேட்கிற ஒவ்வொருவரையும் அப்பா உங்களுடைய ரத்தத்தால கழுவி நீதிமானாய் மாற்றுவீராக. அமராஜ பாவங்கள் நீக்கப்படட்டும். சாபங்கள் விலகி போகட்டும். பிசாசுகள் விலகட்டும். சர்ப்பத்தின் கிரியைகள், வலு சர்ப்பத்தின் ஆவிகள், எசபேலின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள், விபச்சார ஆவிகள், வேசித்தனம் பண்ணக்கூடிய எந்த பிசாசுகளும் விலகி போகட்டும். ராஜாவுடைய பிள்ளைகளை நீர் பிரித்தெடுப்பீர், வேறு பிரிப்பீர், வித்தியாசத்தை நீர் காண்பிப்பீர். அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர், ஒருபோதும் கைவிட மாட்டீர். என்னோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் பலப்படுத்தும். துரிதமாய் காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. உன் வழி வாய்க்கும் என்று சொன்னீரப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் மேல் தங்கட்டும். சஞ்சலமும் தவிப்பும் விலகி போகட்டும். உன்னதமான செம்மையான கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.